வெள்ளை மாளிகையில் துப்பாக்கி சூடு, உயிர் பிழைத்தார் ட்ரம்ப். எண்ணெய் கப்பலை கடத்திய சோமாலியா கடற்கொள்ளையர்கள், இந்தியா உட்பட 17 பேரின் கதி என்ன? ஐரோப்பிய நிறுவனங்களுக்கு சீனா விதித்த தடை, தைவான் காரணம். மலாக்கா நீரிணையில் சுங்க கட்டணம் மீண்டும் உறுதிப்படுத்திய இந்தோனேஷியா. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் துப்பாக்கி சூடு சம்பவம் அரங்கேறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்ற நிகழ்ச்சியில் துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகிறது. துப்பாக்கி சூடு தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்பு அதிகாரிகள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை பாதுகாப்பாக வெளியேற்றி அழைத்துச் சென்றனர். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் ஆகியோர் கலந்து கொண்ட செய்தியாளர்களுக்கான இரவு விருந்து நிகழ்ச்சியில் மர்ம நபர்கள் புகுந்து இந்த துப்பாக்கி சூடு தாக்குதலை நடத்தியுள்ளனர். இதில் தாக்குதல்தாரி உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த துப்பாக்கி சூடு தாக்குதலில் எந்தவொரு அசம்பாவிதங்களும் நடைபெறவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா பெருங்கடல் பகுதியில் பாகிஸ்தானின் கச்சா எண்ணெய் கப்பலை சோமாலியா கடற்கொள்ளையர்கள் கடத்தியுள்ள நிலையில் இந்தியர் உட்பட 17 பேர் நிலை குறித்து அச்சம் எழுந்துள்ளது. சோமாலியாவில் உள்ள பெர்பரா துறைமுகத்தில் இருந்து சோமாலியா தலைநகர் மெகாடிசோ நோக்கி பாகிஸ்தானைச் சேர்ந்த கச்சா எண்ணெய் கப்பல் புறப்பட்டு சென்று கொண்டிருந்தது. இந்த நிலையில் சோமாலியா நாட்டின் கடற்கரை நகரமான ஹைஃபூன் மற்றும் பண்டர்பைலா ஆகிய நகரங்களுக்கு இடையே கடற்பகுதியில் கடற்கொள்ளையர்களிடம் சிக்கியது. கடற்கொள்ளையர்களால் கடத்தி செல்லப்பட்ட ஹானர் 25 என்ற இந்த எண்ணெய் கப்பல் பிப்ரவரி 20ஆம் தேதி சோமாலிலாந்தின் பெர்பராவிலிருந்து புறப்பட்டு ஐக்கிய அரபு அமீரகம் சென்றது. அங்கிருந்து ஏப்ரல் மாத தொடக்கத்தில் மீண்டும் பயணத்தை தொடங்கியது. ஹார்முஸ் நீரிணையை கடந்து சோமாலியாவை சென்றடைந்தது. தொடர்புடைய கப்பலில் 18,500 பீப்பாய் கச்சா எண்ணெய் உள்ளது. மொத்தம் 11 பேர்கள் கொண்ட 2 குழுக்கள் கப்பலை கடத்தியுள்ளனர். அதிலிருந்து 17 ஊழியர்களில் 10 பேர் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள், 4 பேர் இந்தோனேஷியாவைச் சேர்ந்தவர், ஒருவர் இந்தியாவைச் சேர்ந்தவர், மற்றொருவர் இலங்கையைச் சேர்ந்தவர். இவர்களின் நிலை என்னவென்று தகவல் இல்லை. தைவானுக்கு ஆயுதங்கள் விற்பனை செய்யப்பட்டதன் காரணமாக 7 ஐரோப்பிய நிறுவனங்களுக்கு இரட்டை பயன்பாட்டு பொருட்களை ஏற்றுமதி செய்ய தடை விதிப்பதாக சீனாவின் வர்த்தக அமைச்சம் தெரிவித்துள்ளது. ஐரோப்பாவை இலக்காக கொண்ட தைவான் தொடர்பான தகவலின் ஒரு அரிதான நிகழ்வாக அதனை உடனடியாக தனது ஏற்றுமதி கட்டுப்பாட்டை பட்டியலில் சேர்த்துள்ளது. சீனா தனது சொந்த பகுதியாக கருதும் தைவான் தனது பெரும்பாலான ஆயுதங்களை அமெரிக்காவிடமிருந்து பெறுகிறது. சீனாவின் கோபத்தை தூண்டிவிடும் என்ற அச்சத்தில் ஐரோப்பா கடந்த 3 தசாப்தங்களாக போர் விமானங்கள் போன்ற அதிக விலை கொண்ட எந்த பொருட்களையும் தைவானுக்கு விற்பனை செய்யவில்லை. இந்த நிலையில் ஜெர்மனியின் ஹென்சோல்ட் ஏஜி மற்றும் பெல்ஜியத்தின் FN ப்ரௌனிங் உள்ளிட்ட நிறுவனங்கள் தைவானுக்கு ஆயுத விற்பனையில் ஈடுபட்டுள்ளனர் அல்லது தைவானுடன் கூட்டுச் சேர்ந்திருக்கின்றனர் என்று வர்த்தக அமைச்சக செய்தி தொடர்பாளர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். செக் நிறுவனமான எக்ஸ்காலிபர் ஆர்மியும் சீனாவின் இந்த தடை பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. இதனையடுத்து சீனா அதிகாரிகள் இதை தெளிவாக விளக்க வேண்டும் என்று பெய்ஜிங்கில் உள்ள தங்கள் தூதரகத்துக்கு ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளதாகவும் செக் வெளிவிவகார அமைச்சர் பீட்டர் மெசிங்கா பேஸ்புக்கில் பதிவிட்டுள்ளார். பட்டியலில் உள்ள 7 நிறுவனங்களில் 4 செக் நாட்டைச் சேர்ந்தவையாகும். இரட்டை பயன்பாட்டு பொருட்கள் என்பவை பொதுமக்கள் மற்றும் இராணுவ பயன்பாடுகள் இரண்டையும் கொண்ட சரக்குகள், மென்பொருள் அல்லது தொழில்நுட்பங்கள் ஆகும். ட்ரோன்கள் மற்றும் சில்லுகளை தயாரிப்பதற்கு அவசியமான சில அரிய புவி தனிமங்களும் இதில் அடங்கும். சீனாவிலிருந்து பெறப்படும் இரட்டை பயன்பாட்டு பொருட்களை அந்த 7 நிறுவனங்களுக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கும் தனிநபர்களுக்கும் பரிமாற்றம் செய்வதற்கோ அல்லது வழங்குவதற்கோ தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் அது தொடர்பான நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. தைவானுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்ததற்காக அமெரிக்காவின் முக்கிய ஆயுத தயாரிப்பு நிறுவனங்கள் மீது சீனா பலமுறை தடைகளை விதித்துள்ளது. மிகச் சமீபத்தில் அந்த தீவுக்கு $11 பில்லியன் மதிப்பிலான ஆயுத விற்பனை தொகுப்பை வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்ததை தொடர்ந்து கடந்த டிசம்பர் மாதத்தில் இத்தடைகள் விதிக்கப்பட்டன. மலாக்கா நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு சுங்கம் விதிக்க இந்தோனேஷியாவுக்கு திட்டம் ஏதும் இல்லை என்று அதன் நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த வார தொடக்கத்தில் அந்த முக்கியத்துவம் வாய்ந்த கடல் பாதையை வர்த்தகமயமாக்குவது குறித்த அவரது கருத்துக்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியமை தொடர்ந்து தற்போது உறுதியளித்துள்ளார். தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய பொருளாதார நாடான இந்தோனேஷியா மலாக்கா நீரிணையில் எவ்வித தீர்வைகளையும் விதிக்காது என அந்நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் வியாழக்கிழமையன்று அளித்த விளக்கத்தை நிதியமைச்சர் பூர்பயா இதி சதேவா மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் கடல்மட்ட மரபை இந்தோனேஷியா கடைபிடிக்கும் என்று பூர்பயா செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்தார்.